கோவையில் அட்சய திருதியை தினத்தை முன்னிட்டு பிரபல BMN தங்க மாளிகை நகை கடையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அந்த காட்சிகளை பார்ப்போம். மக்கள் ஆர்வத்துடன் நகைகளை வாங்கி செல்லும் நிலையில் இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். அட்சய திருதியை முன்னிட்டு அதிகாலையிலிருந்தே நகைகள் வாங்குவதற்கு பொதுமக்கள் வாடிக்கையாளர் ஆர்வம் வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல ராஜவீதியில பாரம்பரியமாக 90 வருடங்களாக கடை நடத்தி வரக்கூடிய BMN ஜுவல்லரியில நம்ம இருக்கோம். இப்ப கடையின் உரிமையாளர் நம்மிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். இன்றைய தினம் தங்கம் வாங்குவதற்கு எவ்வளவு ஒரு முக்கியமான நாள்? வணக்கம், என் பேர் சிவராம். நான் BMN தங்க மாளிகை என்கிற நிறுவனத்தில் நான் இருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறது எதுவுமே தட் இஸ் அக்ஷய திருதி அப்படின்னா அக்ஷயம் பொங்கும் அப்படிங்கிறத இந்த அன்னைக்கு எது செஞ்சாலுமே அது இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ அந்த அன்னைக்கு தங்கம் வாங்குறது வெள்ளி வாங்குறது அவ்வளோ சிறப்பான நாள். நம்ம ஆல்மோஸ்ட் 85 இயர்ஸாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். பாரம்பரியமாக 3rd ஜென்ரேஷனாக நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தங்க நகைகள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாடிக்கைகள் எந்த மாதிரி கேட்குறாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா அதோட விலை அதிகமாகிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது வாங்குறவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? கோல்டு இட் இஸ் ஆல்வேஸ் அ யூனிவர்சல் கரன்சிங்க. ஸோ என்னைக்கு எவ்வளோ ரேட் ஆனாலும் கோல்டுக்கு உண்டான மோஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்னைக்காக இருந்தாலும் ஒரு 4 years ஒன்ஸ் ஒரு 25% ரைஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ ரேட் ஜாஸ்தியானாலும் மக்களுக்கு தங்கத்தோட மதிப்பு ஜாஸ்தியாகும். அதோட இது குறையாது. தங்கத்தோட இதுங்கிறது குறையாது. அது எப்பவுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். உங்கள் கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு எந்த மாதிரியான சலுகைகள் கொடுத்துருக்கீங்க? மோஸ்ட்லி நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு 1000 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இன்னைக்கு சீட்டு சேர்றவங்களுக்கு நம்ம ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறோம். அப்புறம் அட்சய திருதிக்கு கண்டிப்பாக நகை வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது பெருங்குறாங்க. குறிப்பாக நகைக்கடைகளில் இப்போ கூட்டம் எப்படி இருக்கு, அதை எப்படி சமாளிக்கிறீங்க? வாடிக்கையாளருக்கு அவருக்கு எந்த மாதிரியான யுக்திகள் மேற்கொள்றீங்க? ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நம்ம அதுக்காகவே தனியாக ஸ்டாக்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே தனியாக பண்ணுவோம். அந்த ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே அந்த ப்ரொடக்ஷன் இருக்கும். அந்த அன்னைக்கு சேல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ காட்ஸ் கிரேஸ் எல்லாமே நல்லா நடந்துட்டுருக்கு. நன்றி சார். அட்சய தேதியை முன்னிட்டு ஒரு மாத காலத்துக்கு முன்பாகவே நகைகள் தயாரிப்பதும் சரி, கடைகளுக்கு கொண்டு வர பணிகளை நாங்கள் தீவிரமாக மேற்கொள்ளும் சொல்லிட்டு கடையின் உரிமையாளர் சொல்லியிருக்காரு. இந்த சூழலில் கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா வணக்கம். BMN ஜுவல்லரியில் நகைகள் எப்படி இருக்கும்? நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இங்கே வாங்கிட்டு இருக்கீங்க? எங்களோட இது தாத்தா காலத்துலேருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். இங்கே வாங்கினா பெருகுந்தலி தான் வாங்குறோம். நம்ம நகைகள் எப்படி இருக்கும் இங்கே பொறுப்பு நீங்கள் வாங்குற போது? எந்த மாதிரி நகைகள் ஆர்வமாக வாங்குறீங்க? டிசைன் ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்கள்
இவரோட தாத்தா காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. நானும் 25 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். டிசைன் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆனால் ரொம்ப பிடிச்சதுங்க எனக்கு. அதனால் இந்த கடையில் தான் எடுப்போம். ராசியான கடைங்க. அட்சய திருதியை முன்னிட்டு வந்து இன்னைக்கு நகை வாங்குறதுனால எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நல்லது, அதே மாதிரி நகையில வந்து நம்ம முதலீடு செய்வது நம்ம குடும்பத்துக்கு எப்படி நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. இருந்தாலும் நகைக்கு மேலே கொஞ்சம் லேடிஸ்க்கு இது தானுங்க. அதனால் இப்போ வர்ற மாதிரி வாங்கிட்டு தான் இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. சரி. அட்சய திருதியை முன்னிட்டு நம்ம வந்து நகைகள் வந்து சிறிய அளவில் வாங்கினாலும் அது பெரிய அளவில் பெருகுங்கிறது ஐதீகம். அதன் அடிப்படையில் தான் வந்து கடைகளில் வந்து இந்த குறிப்பாக அட்சய திருதியை முன்னிட்டு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. அதே சமயம் வந்து நகைகள் வாங்குறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக வரக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. ராஜவீதியில் இருக்கக்கூடிய பிஎம்என் ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய நிலவரம் குறித்து நம்ம பார்த்தோம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.